இங்க ஒருத்தன் கறி கடைக்கு கறி வாங்கறதுக்காக போயிருக்கான். போனவன் கையோட சைகை வச்சு எனக்கு சின்னதா வெட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அவரும் மிஷின்ல போட்டு சின்னதா வெட்டி, இல்ல இதை விட சின்னதா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப அவரும் மறுபடியும் சின்னதா, அதுக்கப்புறம் மறுபடியும் சின்னதா. அவன் பேப்பர் சைஸுக்கு வெட்டிட்டா இதுக்கு மேல வெட்டவே முடியாது. அதுக்கப்புறமா இன்னும் சின்னதா அப்படின்னா புரிஞ்சு போச்சுடா அப்படின்னு நினைச்சிட்டு இவன் என்ன செய்தான், கறி வெட்டுத மாதிரி சும்மா கையை வச்சு ஆக்ஷன் பண்ணிட்டு, ஓ இவங்க பாருங்க இது ஓகேவா, பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இவன் அந்த ஆளை தூக்கி அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து போயிடுறாங்க. பார்த்தா கறிக்கடைக்காரன் கன்னு வாங்குறதுக்காக போயிருக்கான். பார்த்தா இவன் கன்னு கடை வச்சிருக்கான். அப்ப இவனை பார்த்துட்டு சைகையில சின்னதா வேணும்னு சொல்லி காமிக்கிறான். அவரும் இவனுக்காண்டியே ஒரு சின்ன துப்பாக்கி எடுத்து இந்தாங்க பிடிங்க அப்படிங்காரு. அதுக்கப்புறம் மறுபடி இதை விட இன்னும் சின்னதா, இவ்வளவு குட்டியா அப்படிங்காரு. இவனும் அதுக்காண்டியே இந்த மோதிர டப்பா மாதிரி ஒரு டப்பாக்குள்ள இருந்து என்னத்தையோ எடுத்த மாதிரி எடுக்கான். பார்த்தா அது கன்னாமா. கண்ணுக்கே தெரியல என்னடா கண்ணுன்னு தொட்டு போப்பன்னு தொடுதான் புல்லட் ஷூட் ஆயிருது. பார்த்தா இப்ப துப்பாக்கி கடைக்காரன் செத்து போயிட்டான். ஐயோ சோழியை முடிச்சு விட்டானே, கைரகப்பட்டா நம்மளால பிடிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கைரகெல்லாம் அழிச்சிட்டு தலைவன் அங்க இருந்து கிளம்பி ஓடிடுதான்.